5 மணிக்கு ரீச் ஐயோ ஆகிடுவோம். அப்படியா? ஐயோ டே மகனே இங்கே வாடா. ஐயோ டே வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்களான்டா, என்ன பண்ணுறதுனே தெரிலடா. சரி நான் உனக்கு ஒரு 100 ரூபாய் தரேன், அதை எடுத்துகிட்டு போய் கறி வாங்கிட்டு வா. டா சரி சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கிள் நிச்சயமா இருக்கே. எனக்கு 100 ரூபாய்க்கு கறி கொடுங்க. கறி பஞ்சு மாதிரி இருக்குமா? ஆ கறியே பஞ்சு மாதிரி இருக்கும்னா நம்ம ஏன் கறி வாங்கணும்? பஞ்சு கடைக்கே போயிடுவோம். அங்கிள் அந்த 100 ரூபாய் தந்துடுங்க, நான் வேறு கடைக்கு போய்க்கிறேன். அங்கிள் நீங்களும் இதே சொல்லாதீங்க. சரி எனக்கு பஞ்சு தாங்க. பஞ்சு பூ மாதிரி இருக்கும். ஆ பஞ்சு பூ மாதிரி இருக்குமா? அப்போ நம்ம பூவே பறிச்சிக்கலாம், நம்ம வீட்டிலே இருக்கோம். நான் போய் அதே பறிச்சிக்கலாம். சரி அங்கிள் அந்த 100 ரூபாய் தாங்க, நான் போய் எங்கள் வீட்டிலே பறிச்சிக்கிறோம். நம்ம வீட்டிலே பூ இருக்கு, பூ இருக்கு, பூ இருக்கு. அப்பா இன்னைக்கு 100 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டோம்டா. கறி எங்கடி? உனக்கு 100 ரூபாய் மிச்சம் பண்ணி தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கறி கடைக்கு போனேன்னா அவர் ஏன் கறி பஞ்சு மாதிரி இருக்குமான்னு சொன்னார். சரி நம்ம ஏன் பஞ்சு வாங்கிக்குவோம், பஞ்சே வாங்கிக்குவோன்னு போயிட்டேன். அவர் வந்து என் பஞ்சு பூ மாதிரி இருக்குமான்னு சொன்னாரா. சரி நம்ம வீட்டிலே பூ இருக்குமே, சரி பறிச்சிக்கலான்னு வந்துட்டேன். பாத்தியா பூ.